சார் நான் லாயர் ரஞ்சித் பேசுகிறேன். நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? லேட் பண்ணாதீங்க. வந்துடுறேன். ஓகே. ஆஹா, இவ எங்க இங்க? இவ எதுக்கு இங்க வந்தா? நீயா? நான் போற இடமா பார்த்து மோப்ப முடிச்சு வரியா? ஹலோ, இந்த கேள்விய நான் உன்கிட்ட கேட்கணும். நான் என் கிளையண்ட பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ எதுக்காக வந்திருக்க சொல்லு பார்க்கலாம். நான் ஆபீஸ் விஷயமா கெஸ்ட ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கேன். இத நான் நம்பணுமா? கையில பொக்கேவோட வந்தது பாத்துமா உனக்கு தெரியல? எங்க ரூம் நம்பர் 305ல கெஸ்ட் ஸ்டே பண்ணிருக்காங்க. அரவிந்த் சார் தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லனா அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு. நான் எதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? பின்ன நான் என்னமோ உன்னை தேடி வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கியே. மறுபடியும் உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் மட்டும் என்ன உன் அழகு மூஞ்சி எப்படா பாப்போன்னு தவம் கிடந்தானா? இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது ஹோட்டல், ஃபிஷ் மார்க்கெட் இல்ல. கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. சாரி மேடம். எல்லாம் உன்னாலதான். சாரி மேடம், நான் கெஸ்ட ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கேன். ரூம் நம்பர் 305ல கெஸ்ட் இருக்கறதா சொன்னாங்க. எப்படி போணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீ வாங்கிட்டு போனாங்க. செகண்ட் ஃப்ளோர் போங்க. தேங்க்யூ மேடம். டேய், அந்த பொண்ணு வெண்ணிலா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போ. டேய், அந்த பொண்ணு வெண்ணிலா தான் கையில பொக்கே வச்சு நிக்கிறாடா. சரி, நீ போய் கதவை தர. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. ஹாய் சார், வெண்ணிலா. ஹாய். நான் தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல வாங்க, சார். ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல, நோ ப்ராப்ளம். இவர்தான் திவாகர். திவாகர், தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பேர் வெண்ணிலா. ஹலோ சார். ஹாய், ஐ அம் திவாகர். வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். திவாகர் சார், உங்களை ரிசீவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸ பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சார்பா உங்களை வெல்கம் பண்றேன். தேங்க் யூ. உட்காருங்க வெண்ணிலா. இல்ல பரவாயில்ல சார். என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? டேய், நீ வெளியே போய் ஹோட்டல் பேரையும் ரூம் நம்பரையும் சொல்லி பிராத்தல் நடக்குதுன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன், நீ இவ்வளவு பத்திரமா டேய், நான் பாத்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வாடா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது?
இன்னுமா குளிச்சு முடிக்கல? ஹலோ சார். சார் கேக்குதா சார்? ஹலோ 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 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாரு? இன்ஸ்பெக்டர் சார், நான் ஹோட்டல் சுவாதியிலேருந்து பேசுகிறேன். இங்கே ரூம் நம்பர் 305ல் பிரார்த்தனை நடக்குது சார். பிரார்த்தலா? பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கிற ஒரு பொண்ணு 2 பசங்களும் இருக்காங்க. நீங்கள் உடனே கிளம்பி வந்தீங்கன்னா அவங்கள கையும் காலமாக பிடிச்சிடலாம் சார். சரி சரி, இன்னொரு தடவை அந்த ஹோட்டல் பேரை சொல்லுங்க. ஹோட்டல் சுவாதி சார். சுவாதி, ரூம் நம்பர் 305. உடனே புறப்பட்டு வாங்க சார். ஓகே, நான் கிளம்பி வரேன், வைங்க. ஓகே சார். ஆமா. இல்ல நான் வந்துட்டேன். கையில பொக்கேயோட வந்திருக்கிறது பாத்துமா தெரியல. எங்க ரூம் நம்பர் 305ல கெஸ்ட் ஸ்டே பண்ணிருக்காங்களா. அரவிந்த் சார் தான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு. சச்சா, ரூம் நம்பர் 305க்கு வெண்ணிலா தானே கெஸ்ட பார்க்க போறேன்னு போனா. வெண்ணிலாவை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அவ தப்பான பொண்ணு இல்லையே. சம்திங் இஸ் ராங். இங்க ஏதோ சதி நடக்குது. என்னடா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. ரூம் நம்பர் 305ல பிரார்த்தனை நடக்குது. ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்காங்கன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்க. இந்த பொண்ணை பிரார்த்தனை கேஸில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்கடா. இதுதான். டேய், போலீஸ் போய் பாடுறா. டேய், போலீஸ் இல்லடா, வேற எவனா நிக்கிறான். டேய், அப்ப கதவை திறக்காதடா, வந்துரு. என்ன காலிங் பெல் அடிச்சு கதவு திறக்க மாட்டாங்க? என்ன இது, கதவை திறக்க மாட்டாங்க? வெண்ணிலா வசமா மாட்டிக்கிட்டா. இது கண்டிப்பா தாரா மேடமோட வேலையா தான் இருக்கும். குழந்தை பேர்ல சொத்து மாறினதுக்கு வெண்ணிலாவை பழி வாங்க இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. வெண்ணிலாவை எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் ஆபத்துல இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்துறது தான் நல்ல ஆண்மகனுக்கு அடையாளம். இவனுங்க கதவை திறக்க மாட்டேங்கிறானுங்க. போலீஸ் வரதுக்குள்ள வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.
என்னாச்சு? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சா? இன்னும் இல்லை மேடம். நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரி, போலீஸ் கிட்ட கச்சிதமா நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். டேய், யாருன்னு பாரு. டேய், இங்க பாரு. போலீஸா இருந்தா மட்டும் கதவை தர, வேற யாரா இருந்தாலும் கதவை திறக்காத. போ. டேய், ரூம் சர்வீஸ் காப்பி கொண்டு வந்திருக்கான். நீ ஏதாவது காப்பி ஆர்டர் பண்ணியா? டேய், நான் எதுவும் ஆர்டர் பண்ணலடா. இல்லையா? இந்த மாதிரியான ஹோட்டல்ல கேட்காமலே கொண்டு வருவாங்க. நீ லேசா ஓபன் பண்ணிட்டு காஃபியை மட்டும் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுரு. சரி. கொடுத்துட்டு பாப்பா. ஏய், ஏய், வேகமா வாங்க. ஏமா, இங்க ரூம் நம்பர் 305 எங்கமா இருக்கு? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் இருக்கு. ஓகே, வாங்க. வேகமா வாங்க. அதான் வந்துட்டல, எதுக்கு அழுவுற? வா. என்ன? அது ரொம்ப முக்கியமா? வா. விடுறோம். சீக்கிரம் வா. வெண்ணிலா வா, இந்த பக்கம் போயிடலாம். வெண்ணிலா வா. வா. யோ, யார் நீங்க? என்னாச்சு சார்? ஒரு பொண்ணு எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டா சார். அவ கூட வந்த ஒருத்தன் எங்களை அடிச்சு போட்டுட்டு 2 பேருமே ஓடிட்டாங்க சார். எப்போ? இப்போதான் சார். நீங்க உடனே போனா அவங்கள பிடிச்சிடலாம் சார். கான்ஸ்டபிள், வேகமா வாங்க, அவங்கள பிடிச்சாகணும். ரஞ்சித், நல்ல வேலை நீ மட்டும் வந்து என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? தேங்க்ஸ். ஏய், என்ன இது? பரவாயில்ல. ஆபீஸ் விஷயமா கெஸ்ட பாக்குறதுக்கு அரவிந்த் அனுப்பி வச்சாருன்னு சொன்ன. ஆமா, அரவிந்த் சார் தான் என்ன அனுப்பி வச்சாரு. அப்போ இவங்க யாரு? இது எல்லாமே தாரா மேடமோட பிளானா தான் இருக்கணும். என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. எஸ், நானும் அதான் நினைக்கிறேன். இத சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாவா? வேணா ரஞ்சித். போலீஸ்க்கு போனா சூர்யா சார் மாரி மேடம்க்கு தான் தர்ம சங்கடம். அவங்க
உங்க குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அப்போ இது அப்படியே விட்டுற போறியா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மாரி மேடம் கிட்ட பேசிக்கிறேன். நான் வரேன். தேங்க்ஸ். ஏய், என்ன நீ கைய கீழே இருக்கு? நீன்னு இல்ல, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் காப்பாத்தி இருப்பேன். அதான் ஒரு நல்ல ஆண் மகனுக்கு அழகு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சா? போலீஸ் வர்றதுக்குள்ள யாரோ ரூம் சர்வீஸ் ஆள் மாதிரி வந்து எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிட்டான் மேடம். ஆஹா புட்டுக்குச்சா சிஸ்டர், இந்த தடவையும் பல்பா சிஸ்டர். இல்ல, நீங்க போனை கட் பண்ண வேகத்தை பார்த்து கேட்டேன் சிஸ்டர், வேற ஒண்ணும் இல்ல. யாரோ ரூம் சர்வீஸ் மாதிரி வந்து அந்த வெண்ணிலாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானா? போச்சா சிஸ்டர், அந்த பிட் பாக்கெட்டை காப்பாத்துனது யாரா இருக்கும் சிஸ்டர்? மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. மாரி மேடம், மாரி மேடம், மேடம், மாரி மேடம், மேடம். வாங்க வெண்ணிலா. வெண்ணிலா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல மேடம். என்னாச்சு வெண்ணிலா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ் டைம்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆபீஸ்ல எல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இல்ல மேடம். ஆபீஸ் விஷயமா ஹோட்டலுக்கு போன இடத்துல தான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க வெண்ணிலா? நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே. நீங்க இப்படி கலங்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் மேடம். ஆனா என் மானத்துக்கு ஆபத்துனா நான் என்ன பண்றது மேடம்? உங்களோட மானத்துக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க வெண்ணிலா? யாரால ஆபத்து? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அரவிந்த் சார் கூப்பிட்டு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஃபாரின் அண்ட் லோக்கல் டெலிகேட்ஸ் வராங்க. முக்கியமான 2 பேர் ஹோட்டல் ஸ்வாதில ரூம் நம்பர் 305ல ஸ்டே பண்ணிருக்காங்க. நீங்க அவங்கள போய் மீட் பண்ணி பொக்கே கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு வந்துறேன்னு என்ன அனுப்பி வச்சாரு. நான் அவங்கள ரிசீவ் பண்ண பொக்கேயோட அவங்க தங்கி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு போனேன். தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சார்பா உங்களை நான் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ. நீ வெளியே போய் ஹோட்டல் பேரையும் ரூம் நம்பரையும் சொல்லி பிராத்தல் நடக்குதுன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. அதான் வந்துட்டல, எதுக்கு அழுவுற? நல்ல வேலை மேடம், ரஞ்சித் வந்து என்னை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் வராம இருந்திருந்தா என் நிலைமைய நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் பதறுது. நீங்க சொன்னதை கேட்டு எனக்கே பதறுது. அனுபவிச்ச உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் தாரா அத்தையோட ஏற்பாடாதான் இருக்கும். அவங்கள சும்மா விடக்கூடாது. நீங்க வாங்க வெண்ணிலா. வேண்டாம் மேடம், அவங்கதான் இதுக்கு காரணமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். எதுக்கு அவங்க கிட்ட வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? அதனால சூர்யா சாருக்கு தான் தர்ம சங்கடம். விட்டுறலாம் மேடம். நான் உங்ககிட்ட தகவல் சொல்லணும்னு தான் சொன்னேன். தாரா மேடம் கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இல்ல வெண்ணிலா, சில விஷயங்களை கேட்காம விட்டுறலாம். நான் அப்படிதான் எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கேன். ஆனா உங்க விஷயம் அப்படி இல்ல. இப்போ கேட்காம விட்டோம், மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது வெண்ணிலா. நீங்க வாங்க. வேண்டாம் மேடம், என்னால எதுக்கு உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை?
உங்களுக்கு வேற எந்த விதத்துல தொந்தரவு கொடுத்திருந்தாலும் மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா உங்களுக்கு நடந்த கொடுமைக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க வாங்க. ரூம்ல இல்ல, எங்க அவங்கள காணோம்? வாங்க வெண்ணிலா. சிஸ்டர், உடன்பிறவா சகோதரிகள் உங்களை தேடி ரூமுக்கு போயிட்டு வராங்க போல இருக்குது. என்னம்மா மாறி? கண்ணகி கையில செலம்போட கண்ணுல கனல் தெறிக்க பாண்டிய மன்னன் முன்னாடி வந்து நின்ன மாதிரி வெண்ணிலா கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி கோவமா நிக்கிற? என்னம்மா விஷயம்? 10 வயசுல இருந்து ஹஸ்பண்ட் சேர வளர்த்தவங்களாச்சேன்னு இத்தனை நாளா உங்களுக்கு இல்ல உனக்கு